முடித்த உடனே இன்னொரு மீட்டிங் போகிறேன். அந்த நிகழ்ச்சி முடித்த உடனே 8:45 9 மணிக்கு வீட்டுக்கு போவேன். டிஃபனெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சா டிவி பார்ப்பேன். டிவியில் நினச்சா சினிமா பார்ப்பேன், இல்லை வடிவேல் காமெடி பார்ப்பேன், இல்லை நியூஸ் பார்ப்பேன். ஒரு 3/4 மணி நேரம் வந்து செலவு பண்ணுவேன். இது மக்களுடைய மகிழ்ச்சிக்காக படம் எடுக்கிறாங்க. ஆனால் இதை தப்பு பண்ணுறது மோடி சர்க்கார். இதை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நேற்று மீட்டிங் தாம்பரத்தில் போடுறாங்க. மீட்டிங் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணணும்? அதிமுகவை விமர்சனம் பண்ணு, தப்பு கிடையாது. எங்களை விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இல்லை மோடியை விமர்சனம் பண்ணு, தப்பு கிடையாது. அவங்க 2 பேரும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு எங்ககிட்ட வராங்க. நேராக வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ பேர் தாம்பரத்தில் புலிக்கூரடில் ரோடு போடல. இந்த ரோடு போடுறது சர்வ சாதாரணமான விஷயம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த ரோடு போடுறதோ, இல்லை லைட்டு போடுறதோ, காவா கட்டுறதோ, ஒரு கல்வெட்டு போடுறதோ, அல்லது குப்பை எடுக்கிறதோ, கொசு மருந்து அடிக்கிறதோ, இதெல்லாம் ஒரு அன்றாட நடக்கிற நிகழ்ச்சி. இதை வந்து நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்க முடியாது. இப்போ அதே புலிக்கூரடில் நாங்கள் ஒரு ரோடு போட்டிருக்கோன்னு சொன்னால், அது யார் இடம்? ஃபாரஸ்ட் இடம். அந்த ஃபாரஸ்ட் இடத்துல அனுமதி வாங்க முடியுமான்னு யாராவது கேட்டு பாருங்கள். ஒரு ஃபாரஸ்ட் இடத்த அனுமதி வாங்க முடியுமா? அனுமதி கொடுப்பாங்களா? ஒரு டிஃபென்ஸ் இடத்துல போய் நாங்கள் இடம் வாங்குகிறோம், டிஃபென்ஸ் லேண்டு வாங்க முடியுமா? ஒரு லேண்டு வாங்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. போய் டிடிகே